ஒரு பழமொழி இருக்கு, ஒன்னு இழந்தாதான் ஒன்னு கிடைக்கும்னு. அது உண்மைங்க. பாருங்களேன், இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டிஸ்க்குலாம் இதை இழந்தாதான் ஒரு லைக் கிடைக்குது. அதுலயும் இவங்க இருக்காங்களே, இவங்க பேர் கூட அவுராரோ ஆராரோ ஸ்கின் கேரோ சன் கிளியரோ ஏதோ ஒன்று. இவங்களை எல்லாரும் பலூன் அக்கான்னு செல்லமா கூப்பிடுவாங்க. இப்போ இவங்க தான் ட்ரெண்டு. ஃபர்ஸ்ட் அக்கா அக்கான்னு சொல்லி ட்ரெண்ட் பண்ற ட்ரெண்டிங்கை மாத்துங்க. அக்காக்கு என்ன மீனிங்னு தெரியாம அக்கான்ற பேரை மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, அதை விடுங்க. இவங்க இருக்காங்களே, அதாவது பலூன் அக்கா, இவங்க பலூனை வச்சு ஒரு கண்டென்ட் போட்டு ஈஸியாக ஃபேமஸ் ஆயிட்டாங்க. ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இன்ஸ்டாகிராமில் அவங்களோட எக்ஸ்க்ளூசிவ் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை பார்க்க அவங்க பேஜை வெறும் 399 ரூபாய் காசு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. அடியதுக்கு ஒன்ன பார்த்தேன்னு நினைக்க வைக்கிறியே. அவங்களுக்கு மொத்தம் 8,58,000 சப்ஸ்கிரைபர்ஸ். அதில் பாதி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் கூட அவங்க மாதம் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 1000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் கூட அவங்க 3 லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கலாம். எப்படி? மாதம் 2 ஃபோட்டோ 4 வீடியோ அப்லோட் பண்ணியே லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் நான் ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்க நாய் படாத பாடு பாட வேண்டியதாக இருக்குது. இன்னைக்கு தான் ஃபீல் பண்ணுறேன், ஏன்டா ஒரு பையனா பிறந்தோன்னு. என்னடா வாழ்க்கை இது, மனுஷ வாழ்க்கை. என் எச்சு துப்புறதை விட கேவலமா இருக்கடா என் வாழ்க்கை. எனக்கு அவங்கள பார்த்து பொறாமலாம் இல்லை, இப்படிலாம் கூட சம்பாதிக்க முடியுமான்னு ஆச்சரியப்படுறேன். இவங்க கிட்ட இருந்து நான் என்ன கற்றுக்கிறேன்னா, ஹார்ட் ஒர்க் பண்ணுறதை விட ஸ்மார்ட் ஒர்க் பண்ணால் தான் இங்கே ஈஸியாக முன்னேற முடியும்னு. ஸோ நானும் இன்னையிலேருந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறதை விட ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி எப்படியாச்சும் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடணும். அதுக்குன்னு நம்மக்கிட்ட காட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை, என் திறமையை வச்சு எப்படியாச்சும் முன்னுக்கு வந்துடணும். ஐயோ, என்கிட்ட தான் எந்த திறமையும் இல்லையே. ரொம்ப கஷ்டம் ப்ரோ. இன்னொரு மேட்ரு, பலூன் அக்காவுக்கு போட்டியா பீரோ அக்கான்னு ஒருத்தர் ஃபேமஸ் ஆக களத்துல இறங்கியிருக்காங்க. இப்படிலாம் பண்ணி ஃபேமஸ் ஆகி என்ன பண்ண போறீங்க? இப்படிதான் நிறைய பேர் ஃபேமஸ் ஆகிறதுக்காகவும் லைக்ஸ் வாங்குறதுக்காகவும் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போறதுக்கு தயாராகிறாங்க. ஏங்க, ஃபேமஸ் ஆகி என்ன பண்ண போறீங்க? மிஞ்சி போனால் காலேஜுக்கு சீஃப் கெஸ்ட்டாக போவீங்க, கொஞ்சம் காசு சம்பாதிப்பீங்க. இப்போல்லாம் சீப்பாக பண்ணுறவங்கள காலேஜுக்கு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டு அவங்க காலேஜுக்கு விளம்பரம் தேடிக்கிறது ஒரு ட்ரெண்ட் ஆகிடுச்சு. என்னத்த சொல்ல. இன்னொன்று, அப்போல்லாம் ஃபேமஸ் ஆகலைன்னு பைத்தியமானாங்க. இப்போ பைத்தியமானதான் ஃபேமஸே ஆக முடியுன்ற நிலைமைக்கு ஆகிடுச்சு. ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், சீப்பாக பண்ணி தான் ஃபேமஸ் ஆகணும்னு இல்லை, நல்லதை நல்லா பண்ணி கூட ஃபேமஸ் ஆகலாம் இவங்கள மாதிரி. ஏங்க, அங்கே பார்த்தது போதும், நான் ஒன்று காட்டுறேன் பாருங்க. அப்படியே கீழே பாருங்க, லைக் பட்டன் ஒன்று தெரியுதா? அதை கிளிக் பண்ணுங்க. அப்படியே அதுக்கும் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் ஒன்று தெரியுதா? அதையும் கிளிக் பண்ணுங்க. ஏன் யார் கண்ணுக்கும் அது தெரியாத மாதிரியே யாரும் லைக்கும் பண்ண மாட்டேன்றீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேன்றீங்க? ப்ளீஸ் தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லேடிஸோட பேண்டிஸ் எல்லாம் வெறும் 22 ரூபாய்க்கு தராங்க. 22 ரூபா தான். எது